அட சனின அவ ஒரு ராவுகாரன் நீ ஒரு யம கண்ட மாட்டேங்குது எடுத்து கொடுத்தாலும் தான் இப்ப கையில நல்ல ராஜி தெரியுமா எப்படி என் கூட 7 பேர் போனாங்க மூஞ்சி பார்த்துட்டு பொண்ணு பாருங்க டேய் 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 உண்மையா வாடா சத்தியமா சொல்றேங்க உன்னாச்சி உன் தலைமையில டேய் மூஞ்சி பார்த்துட்டு ரொம்ப சிகப்பு ஆளு ஆனா 7 வருஷம் ஆகுது தலைமையில அடிச்சு சத்தியமா சொல்றேமா அவன் செல்றப்ப அவனுக்கு நான் தெரியும் செல்றமா அவன் சரி 7 வருஷம் ஆகுது ஆனா அவன் திரும்பவே இல்லை அவங்க அங்கே செட்டில் ஆயிட்டாங்க சாதாரணமா பூனை குறுக்கு போனா போக கூடாது நீ காட்டு போன மூஞ்ச பார்த்துட்டு போனா அந்த கட்டா சரி நம்ம காட்டு பொண்ணு ஒரு பேர் இருக்குது அவங்க போகும்போதே புளியா மரத்துல மோதி மொத்தம் குளோஸ் என்ன பண்ணுறது அவங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க சரி என்னமோ சொல்லிட்டாரு கட்டாரி எனக்கு கீழே போட்டான் நானே எழுதுமா கோட்டா கரமாந்திரம் எடுக்கோ புனைவியோ கெல்லெடுப்பு எடுக்கோ வாஜி போய் தூக்கா எப்போ போய் சேருங்களோ எடுக்கவும் பிடிக்கவும் என்ன சொல்றதுன்னு தெரியல இங்க வந்ததுல இருந்து 10 வாட்டி ஓடியாந்தோம் அந்த கையால கொடுக்குறடா அப்போ சேந்தனாச்சே பின்னால ஓடி ஓடி தான் சேந்தனாச்சா சரி ஓடு பொன்மாலா மைத்துனர் என்ற ஒரு மட்டு மரியாதை அப்பதான் உங்களுக்கு ஆசைனா அடிப்பேன் ஜாகிரதை இது மேல நான் உன்னை அடிச்சு என்ன தூச்சோம்மா ஏன்டி என் வேற இழுத்து போடுற விடுங்க ஏய் வேற ஒடிக்காத சண்டை போடணும் போய் கடை விடணும் இதுதான் வீட்டுக்காரனுக்கு தலைகாணி மந்திரம் தான் இது இதுக்கு மேல தலைகாணி மந்திரம் போட்டு என்னத்துக்கு அவன் இவன் அவன் எப்பேர் தெரியுமா அந்த ரதத்து மேலே எதிராளி உன் தம்பியானவர் அமர்ந்து கொண்டு எதிராளி எங்கே இருக்கிறார் வராமா தெரியுது எப்போது எதிராளி வராமா தெரியுது சொல்லிட்டியோ இனி தாமதிக்க முடியாது தாம்பலம் கொடு
நாட்டு மக்கள் வார்த்தை கேட்டு உன்னை தள்ளி வைத்தே வாழ்ந்து விட்டேன் இந்த மாடு. ஆமா அதனால் என் கரப்பட அன்னம் தயார் செய்கிறேன். புசித்து பிறகு போகலாமே. சாரி நட்பா எனக்கும் பசியாகத்தான் இருக்கிறது. ஆமா ஆமா இருக்காத. ஆமா இவ்வளவு காலம் சமைப்பது என்னமோ நீதான், ஆனா பரிமாறலாம் தோழி பெண்கள் தான். என்னதோ நீயே பரிமாறியா? என் கையால நல்லது. சமையல் தான் நிறைய சாப்பிட மாட்டோமா? நிறைய நம்ம அருமையாக வரவழைத்து ஹோட்டலில் உட்கார வச்சு எவ்வளவு வேணுன்றது சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சாப்பாடு போடாது, கொஞ்சோண்டு சாப்பாடு போடணும். இவ சொல்றா பாரு, எப்போ வந்தாலும் அப்படிதான். அந்த ஹோட்டல் தான் நல்ல எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். அருமையான சாப்பாடு பெருமையா போட்டாங்க. அதே மாதிரி சமையல் தயார் பண்ணி சாப்பிடுவோம். என் மொண்டாடி மாவு பேசிடி இட்லி சொன்னா உன்ன பேசிக்கிறான். மாவு பேசுவாங்க. சும்மா இதுக்காரா மாவு பேசுவாங்க. அதான் சொன்னா டேய், இட்லிக்கு இட்லியா மகாராஜா வந்துக்கிற ஒரு வா துண்டு போட்டு பேசிட்டு ஒரு ஏழை பிடிக்க மாட்டேன். அவ தாகாருக்கா இடிச்சு அதை கறிக்கிறங்கான்னு சரியா போகுது. சக்கரை போட்டா பாரு, ஆனா மாவுல அப்பா அவ்வளோ உப்பு கறிக்குதுப்பா. மானாவரியா கை வச்சுட்டு எடுத்துன்னு வரான் இவன். உண்மையிலேயே குடும்பம் பண்றியா? புளிப்பாத்தையில பொங்க துண்டு பொறப்பாங்க. அப்படிதான் நீ பேசிக்கிறேன். இட்லி கடை மாவு பேசிக்குவாங்க. ஆனா என்ன எதுக்குமா பேசுவோம்? கொய கட்டியா மாவு ஆடி போடுவான். அது பேசி தூக்கம் மொண்டாச்சு. அதுதான் சொன்னேன். இங்க 5 மணிக்கு கூத்து விட்டு அங்க வந்து கலசலாம் போனா நான் டைம் ஆகும். வட காய் எப்படி ஆனா சிக்ஸாவும் அஜெண்ட் படாதீங்க. ஏன்னா நம்ம இடம் பாது. அதனால இங்க 5 மணிக்கு விட்டு பஜனை பாட்டி எடுத்து போனோம். கொஞ்சம் எட்டு முட்டி அவன் இருமா என்னமா பறக்காதா? ஏமா என்ன பண்ண நீ விட்டுட்டு ஓட்டு வீட்டுக்கு போடலான்னு பாரியா? ஏதுப்பா சரி மகாராஜா என்ன பண்ண போறீங்க? துணை போறீங்களா? சாப்பிட்டுக்கு நீ இல்ல நீ ஒழுங்கா பேச மாட்டியா? எனக்கு அப்படிதான் குணம் மாறி போகுது. குணப்பெருக்கல அது ஒரு சேடு பார்த்தா என் மண்டாடி ஒரு சேடு ஆயிட்டா. அது பேர் தெரியல அண்ணா ஒரு பொண்ணா தாமம் அது ஆச்சாமா என்ன